அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். தந்தையின் அரண்மனையில் தந்தையை காணாத பரதன் தாயின் அரண்மனையில் அவரை தேடுதல். பாடல் எண் 769. தாயின் அரண் உள்ளவனே தந்தையினை நாடினனே, கோயில் அதன் உட்குடிகொள் கோவிரையை தேடினனே, நோயின் அரண் உள் மருந்தை நோக்கி அவன் ஓடினனே, ஆயினுமே காணாமல் அவன் உடைந்தே வாடினனே. இதுவே 769வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தாயின் அரண் உள் அவனே தந்தையினை நாடினனே என்ற முதல் வரிக்கான விளக்கம். தன்னுடைய தாயின் அரண்மனையின் உள்ளே தந்தை இருப்பார், அவர் அங்கே இருக்க வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டவனாய் அந்த தாயின் அரண்மனையை பரதன் சென்று அடைந்தான். கோயில் அதன் உட்குடிகொள் கோவிரையை தேடினனே, தன்னுடைய தந்தையும் தாயும் வாழ்ந்து வருவதால் தனக்கு கோயிலாக திகழக்கூடிய அந்த அரண்மனையின் உள்ளே குடிகொள்ளக்கூடிய இறைவனாய், அந்த அரண்மனையின் தலைவனாய் விளங்கக்கூடிய தன்னுடைய தந்தையை அந்த அரண்மனையின் உள்ளே சென்று அவன் தேடினான். நோயின் அரண் உள் மருந்தை நோக்க அவன் ஓடினனே, தன்னுடைய தந்தையை தான் எங்கெங்கும் தேடியும் காண முடியாத காரணத்தால் துன்ப நோயுற்று போயிருக்கும் தனக்கு ஏற்பட்ட அந்த துன்ப நோய்க்கு மருந்தாய் திகழக்கூடிய அந்த தந்தையை தேடி, ஏற்கனவே மன்னன் தயரதனுடைய இறப்பினால் நோயுற்று போயிருக்கும், துன்ப நோயுற்று போயிருக்கும் அந்த அரண்மனை உள்ளே அந்த துன்ப நோய்க்கு மருந்தாக திகழக்கூடிய அந்த மன்னனாகிய தனது தந்தையாகிய தயரதனை தேடி அந்த பரதன் அந்த அரண்மனைக்குள்ளே ஓடி சென்றான். ஆயினுமே காணாமல் அவன் உடைந்தே வாடினனே. அவ்வாறு அவன் அங்கே ஓடி சென்று எல்லா இடங்களிலும் தேடியும் கூட அந்த தந்தையை காணாமல் அவன் உள்ளம் உடைந்து போய் வாடி போனான். இதுவே 769வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 770வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.